வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசை எப்படி வழிபாடு செய்வது, இதனால் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த கோயில் போகலாங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த தை அமாவாசை அன்னைக்கு அனைத்து கோயிலுக்குமே சிறப்பான பூஜைகள் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்களை வழிபடுறதுக்கு உண்டான ஒரே நாள் இந்த நாள் தான். மிக அற்புதமான நாள் தை அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசையும் சில பேர் வீட்டில எல்லாம் கும்பிடுவாங்க. ஆனால் இந்த தை அமாவாசைங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே அவங்களோட முன்னோர்களை நினச்சி தினசரி சாப்பிட்ற பொருட்களை அவங்களுக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 12 ராசிக்கும் எந்தெந்த ஆலயத்துக்கு போய் அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபட்டால் நல்ல ஆசை கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பெரியோர்களை கும்பிடும் முறைகளும் இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் தை அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கே 18 வகையான சிறப்பு அபிஷேகமும் மற்றும் சங்கொலி பூஜைன்னு சொல்லி நடக்கும். இதில் யார் முக்கியமாக கலந்துக்கணும்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் அங்கே கலந்துக்கணும். பொதுவாக இதில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு சாபம் ஏதாவது முன்னோர்கள் இது இருந்ததுன்னா 18 வகையான அபிஷேகத்தை பார்க்கறதுனாலையும் நம்மளோட முன்னோர்கள் சாபம் நீங்கி நம் சங்கதிகளுக்கு நல்ல ஒரு வழியை அமைச்சு கொடுக்கும். இப்போ தனுசு மீன ராசிக்காரங்க இந்த சதுரகிரி மலை போகிறது அமாவாசை அன்னைக்கு ரொம்ப நல்லது. ஜனவரி மாதம் 18. ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தத்தில் போய் நீராடணும். இதுவும் தனுசுக்கும் மீனத்துக்கும் உண்டான அமைப்பு கோயில். இங்கே போகிறனால நம்மளோட முன்னோர்கள் சாபம் 100% தீர்ந்துடும். உறையூர் அம்மன் கோயில், குங்குமவள்ளி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது, அம்மன் இருக்குது. அங்கே நீங்கள் நவகிரக அமைப்புக்கும் அன்றைக்கி பூஜை நடக்கிறனால அந்த உறையூரில் இருக்கிற குங்குமவள்ளி அம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. பதாஞ்சலி மனோகரர் கோயில் போனீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும். இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமும் சதுரகிரி கோயிலும் போகிறது மிக மிக அற்புதமான விஷயம் மீனராசிக்கும் தனுசுக்கும். கன்னிராசிக்காரங்க முதன்மையான கோயில் எங்கே போகணுன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில். அந்த காளி கோயிலில் பார்த்தீங்கன்னா 108 திரவிய அபிஷேகம் எனக்கு நடக்குது. இதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடன் தீர்ந்துடும், நோய் தீர்ந்துடும், வழக்கு ஏதாவது போயிட்டு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமைப்ப வாய்ப்பு இருக்குது. முள்ஜென்ம வினைகள், அப்புறம் இவங்க இந்த 108 திரவங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபூர்வ மூலிகையெல்லாம் போடுவாங்க. அப்புறம் மிளகாய் வெட்டலும் போடுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. அந்த யாகத்தில் போய் கலந்துக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இருக்க எதிரி, நோய், கடன் எல்லாமே தீர்ந்துடும். கன்னிராசிங்களுக்கு ஒரு 70% அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணுன்னா உங்களோட பெரிய ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும். அந்த அமாவாசை தான் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக நான் சொன்ன இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போகாமல் விட்டுறாதீங்க. எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது சார், நாங்கள் போக முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி இருக்க நெல்லையப்பர் ஆலயத்துக்கு போகலாம். அதே மாதிரி திருச்செந்தூர் யாழி கிணறுல போய் குளிச்சுட்டு வரலாம். இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் யாழி கிணறுல குளிக்கும் பொழுது உங்களுக்கு நோய் நொடி தீரும். முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 3 கோயிலும் முடிஞ்சால் அந்த தை அமாவாசை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மகரம் கும்பம் ராசியில் பிறந்தவங்க திருமூர்த்தி மலை, சிவன், விஷ்ணு, பிரம்மா, அதாவது அமனலிங்கேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ரொம்ப சிறப்பான நாளாக அங்கே கொண்டாடுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மகரமும் கும்பமும் அங்கே போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் வாயிலா ஜீவராசிகளை கொண்டு வந்து, அதாவது மாடுகள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வருவாங்க. அன்னைக்கு மாட்டு வண்டியில் வந்து அந்த மும்மூர்த்திகளை தரிசனம் பண்ணிட்டு போகிற ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நம்ம மகரம் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் மனிதர்களை விட இந்த மாதிரி வாயிலா ஜீவராசிகள் வர இடத்துல இருக்கக்கூடிய கோயிலை நீங்கள் வணங்கும் பொழுது அங்கே தான் உங்களுக்கு முன்னோர்களோட கனெக்டிவிட்டி வரும். அதாவது அந்த இடத்துலையே உங்களோட வேண்டுதல் அனைத்துமே வைங்க, உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணலான்னா கன்னியாகுமரி பகவதி அம்மனை எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே வாசன திராவியம் அபிஷேகம் நடக்கும்.
இந்த வாசன திராவிய அபிஷேகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரவிய அபிஷேகம் நடக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும், முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு. அதனால் அந்த கோயில் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கன்னியாகுமரி பகவதி கோயில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மனித முகம் கொண்ட விநாயகர் கோயில். ஸோ நீங்கள் இங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான விஷயம். யாரெல்லாம் கேட்டிங்கன்னா மகரம் கும்பம் 2 பேருமே போகலாம். விருச்சகம், மேஷம், ரிஷிபம், துலாம் இந்த 4 ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா திருக்கடையூர் இருக்கிற அபிராமி அம்மன் கோயில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அமிர்த கடேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. விருச்சகம், மேஷம், ரிஷிபம், துலாம் இந்த 4 ராசிக்காரங்களும் மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு போகிறனால நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் கேட்டிங்கன்னா, உயிர் பயம் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும். முக்கியமாக இந்த விருச்சகம், மேஷம், ரிஷிபம், துலாம் பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா, இல்லை உயிர் பயத்தோடு இருக்கீங்களா, திருக்கடையூர் இருக்க அபிராமி அம்மனை அதாவது அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். என்றைக்கு? ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. இதனால் உங்களுக்கு தெம்பும் தைரியமும் நல்லா உண்டாகும். தவறாமல் இதை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமையும். மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறது மிக மிக நல்ல விஷயம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். அங்கே வந்து வாசன திராவியத்தால் அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் அன்றைக்கி ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் அங்கேயே இருந்துருங்க. அங்கே இருக்கிறனால இந்த உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்பு அனைத்துலேயுமே உங்களுக்கு நல் உணர்வுகளும் புத்துணர்வுகளும் நல்ல அன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த சாப விமோச்சனம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து செல்வங்களும் அன்றைக்கி கிடைக்கும். ஜனவரி 18 நீங்கள் நேராக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் போய் அந்த வாசன திராவிய அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. உள்ளே நிற்க முடியலைனாலும் அந்த கோயிலையே அப்படியே அங்கே அமர்ந்துக்கோங்க, ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க. அந்த அபிஷேகம் பண்ண 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 உங்களுக்கு மிக மிக அற்புதமான கோயில் அந்த மிதுன ராசிக்கு. அது குறிப்பாக இந்த தை அமாவாசை மட்டும்தான் சொல்கிறேன், போயிட்டு வாங்க. சரி, அதை விட்டோம்னா நம்ம மிதுனத்துக்கு எந்த கோயில் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் போகலாம். திருச்செந்தூர் முருகனை வழிபடுறனால மிதுனத்துக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் அமையுது. அதே சமயம் பத்தாஞ்சலி மனோகரர் கோயில், அங்கேயும் நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்தது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இத்தனை கோயில் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் தாராளமாக இதில் ஏதோ ஒரு கோயிலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போங்க. ஆனால் நான் முதல் சொன்ன கோயிலை தவறாமல் போயிட்டு வாங்க, அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் அதில் போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்துமே திறக்கப்படும். உடல் ஆரோக்கியம் நல்லா உண்டாகும், நல்ல தெளிவு கிடைக்கும். அதுக்கு தான் நான் மிதுன ராசிக்கு நான் இப்போ போக சொல்கிறது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். துலா ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில், அமிர்த கடேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அதே மாதிரி வேதாரண்யம் திருமறைக்காடர் கோயில் போனீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக துலா ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். அது அங்கே போனீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க யாராவது துலா ராசி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்க விஷயங்களும் நல்லபடியாகவே அமைச்சு கொடுக்குங்கிறது தான் இங்கே இந்த கோயிலோட அம்சம். இந்த கடகம் சிம்மம் வந்து மனித முக விநாயகர் கோயிலுக்கு போகிறது திருவாவூரில் இருக்குது. நீங்கள் அவசியமாக போயிட்டு வாங்க. இது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். முன்னோர்கள் சாபங்கள்லாம் அங்கேயே நீங்கி உங்களுக்கு அந்த விநாயகர் நல்ல ஒரு அருள் கொடுப்பாரு. அதனால் மறக்காமல் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.